அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. பட் அவமானங்கள், பயங்கர ராகிங் அதெல்லாம் நடந்திருக்கு. பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல காமெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மா எல்லாம் இதுக்கு பழக்கமே கிடையாது. இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். நான் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா? வரலங்க. நிஜமாலுமே அந்த கோவம் ஸ்டார்டிங்ல மேபி பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மா எல்லாம் இதுக்கு பழக்கமே கிடையாது. இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ இல்ல. இரிட்டேட்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. ஓகே. மோஸ்ட் ஃபியர் எலிமெண்ட்னா என்ன? எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னுடைய ஓல்ட் ஏஜ் நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். ஏங்க? அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. உடம்பு சரியில்லாம போயிடும், நம்மளாலே நம்மளை பார்த்துக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்ப இருந்தே நம்ம பிளான் பண்ணணுமா? திடீர்னு பெட்ரிடன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்துடலாம், பசங்க அவங்கவுங்க லைஃப்ல பிஸி ஆயிடலாம், ஒரு தனியா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் முதுமையில் தனிமைன்னு சொல்லலாம். அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். தமிழ் வார்த்தைலாம் அப்படியே அக்கா பிச்சு வைக்கிறீங்க. எந்த ஊருங்க? ஒரு திண்டுக்கல்ங்க ஊரு. உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம், உங்களை பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன லைஃப்ல? பட்ட அவமானங்கள். ஓகே. அவமானங்கள் எல்லாருமே பட்டிருப்போம். இல்ல அதான் அது வந்துட்டு இதை ஓப்பனா சொல்லணும் இல்லையா? ஸ்கூல்ல ரொம்ப மிஸ்சீவியஸா இருப்பேன். மிஸ்சீவியஸ் கூட ஓகே, பட் போர்டிங் ஸ்கூல்ஸ்ல போட்டு அதுல கேர்ள்ஸ் ஸ்கூல் பயங்கர ராகிங் அதெல்லாம் நடந்திருக்கு. கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ், ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ராகிங் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும் வரும். ஸோ அந்த ஆரம்ப காலத்துல இருந்த பயங்கள் என்ன? வெள்ளித்திரைன்னு வந்த உடனே நான் ஒன்று அக்செப்ட் பண்ணோன்னா ஐ ஹாவ் தட் ப்ரிவிலேஜ், அதை நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை, நான் தான் வந்து அந்த இது நான் சொல்லணும். அதனால ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வாட் எவர் கம்ஸ் மை வே. ஓகே. வீட்டில் இதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க இப்போ எக்ஸைட்டடாக இருக்காங்க, இப்போ வரும், தமிழில் வருமா, பாலக்காடு போய் பார்க்கலாமா, சென்னையில் பார்க்கலாமான்னு அந்த அளவுக்கு இப்போ ஓகே தான். பட் உங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்றது எந்த பக்கத்துல இருந்தும் வரலையா? எதிர்ப்புனா வேண்டாம் மீடியா வேண்டாம் அந்த மாதிரி, சினிமா வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்தது வீட்டில். எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக இருக்கிற பயம் இருந்தது. ஓகே. பட் என் மேல இருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அதனால. ஓகே. உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? மலையாளம் கத்துட்டு இருக்கேங்க.